ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். குறிப்பாக இந்நாளிலே கூட பெரிய வழி அன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்திலே 6வது அதிகாரத்திலே 37வது வசனம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை எண்டையிலே வருகிற ஒருவரும் யாரையுமே கர்த்தர் புறம்பே தள்ளுவதில்லை. பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏன் மரிக்க வேண்டும்? அதற்கு ஒரு காரியம் இருக்கிறது. பாருங்களேன், இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் ஏதாகிலும் ஒரு பாவம் செய்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? கர்த்தர் பரலோகத்திலிருந்து பூலோகத்தை நோக்கி பார்த்தாராம். அப்படி பார்க்கிற பொழுது இந்த உலகத்தில் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாருமே கெட்டு போனவர்களாகத்தான் இருந்தார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அறிந்திருக்கிறார். முதலாக ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக இந்த உலகத்துக்கு சாபம் வந்தது, மரணம் வந்தது. பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப மனுஷனுடைய வாழ்க்கையில மரணம் வருவதற்கு பிரதானமான காரணம் என்னவென்று சொன்னால், அவன் தேவனுடைய கட்டளைகளை மீறி நடந்தான். தேவனுடைய வார்த்தைகளை மீறி நடக்கிறது தான் பாவம். அப்ப இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக தவறு செய்கிறார்கள். ஏதோ ஒரு இடத்துல தவறு ஏற்பட்டு விடுகிறது. நல்லவர்கள் யாருமே இந்த உலகத்தில் இல்லை. அதனால எல்லாரையும் அப்படி விட்டுவிட ஆண்டவர் விரும்பவில்லை. விழுந்து போன அந்த மனுஷனை மறுபடியுமாய் தூக்கி எடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். அவனை மறுபடியுமாய் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். அவனுக்கு மறுபடியுமாய் புதிய வாழ்வை தர விரும்புகிறார். என்னதான் வழி? அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருந்தது. அதுதான் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவரை இந்த உலகத்துக்கு பாவத்தை போக்குகிற பலியாக ஒப்பு கொடுத்தார். இந்த உலகத்துடைய சகல பாவத்தை நீக்குகிற கிருபாதார பலி அவரே. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பலி கொடுக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவங்களுக்காக பலி கொடுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து பலி கொடுக்கப்பட்டார். பரிகாரம் செலுத்தினார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக. அப்ப இந்த உலகத்திலே நாம செய்த பாவத்தை போக்கும் பலியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். அதனால தான் இந்த உலகத்தில் அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது, பாவம் போக்குகிற ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டார். இயேசு கிறிஸ்து பஸ்கா பலியாக அடிக்கப்பட்டார். அந்த நாட்களிலே பார்த்தீங்கன்னா, மோசே நாட்களிலே என்னது நடந்தது? ஆசாரியர்கள் ஒரு காரியத்தை செய்வார்கள். பாவம் செய்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர் என்ன செய்யணும்? பாவ நிவாரண பலியை செலுத்த வேண்டும். அதாவது நான் செய்த பாவத்திற்கு ஏதாகிலும் ஒரு பலி செலுத்த வேண்டும். அந்த நாட்களிலே ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவார்கள். அது பலியாக கொடுப்பார்கள். அந்த இரத்தத்தை கொண்டு போய் பலிபீடத்தின் மேல் தெளிப்பார்கள். இதன் மூலமாக அந்த நாட்களிலே அவருடைய பாவம் நிவிருத்தி பண்ணப்பட்டது. இது ஒரு அடையாளமாகத்தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான பலியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வருவதற்கு நிழலாட்டமாக இவைகள் நடந்ததாக வேதம் சொல்லுகிறது. மோசே நாட்கள் நடந்தது ஒரு நிழலாட்டமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தையே சிந்தினார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக நாம் விடுதலை ஆக்கப்படும், ரட்சிக்கப்படுகிறோம். அதாவது பிதாவோடு கூட ஒப்புரவாகிறோம். விழுந்து போன மனு குலத்துக்கு மறுபடியும் ஒரு புதிய வாழ்வு கிடைக்கிறது. எனக்கு அன்பான தேவச்சனங்களை, இந்த புதிய வாழ்வை தரும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். அதைத்தான் நம்ம பெரிய வெள்ளி என்று சொல்லி இந்த உலகம் முழுவதும் குட் ஃப்ரைடே என்று சொல்லி எல்லாரும் ஆராதனை செய்கிறார்கள். ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறார்கள். இன்றைக்கும் கூட நம்ம ஆண்டவர் எதற்காக மரித்தார் தெரியுமா? என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், சிலுவையிலே மரித்தார். வேதமாய்த்தான் சொல்லுகிறது. என்ன தெரியுமா? அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவற்றையும் சிலுவையின் மேல் சுமந்ததுனால நமக்கு ஒரு விடுதலை கிடைத்திருக்கிறது, ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. பாருங்களேன், அவர் மூலமாக நமக்கு ஒரு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த விசேஷம் எல்லாரும் அறிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்தார்.
எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை இருக்கிறது, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பாருங்களேன், வேதம் எதிர்மா சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்குள்ளே 3 காரியம் உண்டு. ஒன்று மாம்சம், அடுத்தது ஆத்துமா, அப்புறம் ஆவி என்று சொல்லி இருக்கிறது. இந்த ஆவி என்பது தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்பி போய்விடும். ஆனால் இந்த மாம்சம் மரித்து போனதுக்கு அப்புறமா கீழே போய்விடும், மண்ணோடு மண்ணாக போய்விடும். ஆனால் ஒரு காரியம் மாத்திரம் உயிர் உள்ளது, அதுதான் ஆத்துமா. இந்த ஆத்துமா தான் விலையேற பெற்ற ஒன்று. இந்த ஆத்துமா பிழைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆத்துமாவுக்கு தான் நன்மை தீமை அறிகிற வெளிப்பாடு இருக்கிறது. நாம் செய்கிறது தவறு, நாம் செய்கிறது சரியா என்று சொல்லி பகுத்து ஆராய்ந்து அறிகிற உணர்வு அதற்குத்தான் இருக்கிறது. அப்ப இந்த பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. மனுஷனாலே பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை, அவன் தன்னைத்தானே பரிசுத்தமாக்கி கொள்ள முடியவில்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து அவரே அந்த வேலையை செய்து முடித்தார். அவரே நியாயப்பிரமாணத்தை எல்லாவற்றையும் கடைபிடித்து முடித்தார். அவரே நீதிபரராக இருக்கிறார். அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் விசேஷமான ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அவருடைய நீதியை நான் தரிப்பிச்சதுனால, நான் அணிந்து கொண்டதுனால நான் இப்ப என்னவா மாறிட்டேன் தெரியுமா? நான் நீதிமானாக மாற்றப்பட்டு விட்டேன், நான் பரிசுத்தவானாய் மாற்றப்பட்டு விட்டேன். பிதாவோடு எனக்கு இருந்த அந்த அருந்து போன தொடர்பு மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு விட்டது. பாருங்களேன், வேதம் எதிர்மை சொல்லுகிறது, நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் கூட பிதாவின் சமூகத்தில் நமக்காக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனங்களே, அவருடைய சிலுவையில் வந்திருக்கிற ஒருவரையும் அவர் வெறுப்பதில்லை, புறம்பே தள்ளுவதில்லை. யாரெல்லாம் அவரை தேடி வருகிறார்களோ, ஆண்டவர் சிலுவையின் மூலமாக எனக்கு ஒரு மீட்பு இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது, எனக்கு ஒரு பரலோக வாழ்க்கை இருக்கிறது, நான் மறுபடியும் பிதாவோடு கூட ஐக்கியமாக முடியும் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். சிலுவை உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கிறது, நித்திய ஜீவனை கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கிறது. இன்றைக்கும் கூட அவரை தேடி வாருங்கள், அவரிடத்துல கேளுங்கள், ஆண்டவரை உம்மிடத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய பரிசுத்தத்தினாலே நிரப்புங்கன்னு கேளுங்க, உம்முடைய நீதியினாலே நிரப்புங்கன்னு கேளுங்க. அவர் மெய்யாகவே உங்களை நீதியினாலும் நிரப்புவார், உங்களுக்கு பரிசுத்த வாழ்வை தருவார், உங்களுக்கு புதிய வாழ்வை தருவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு யாரெல்லாம் தேவ சமூகத்தில் வந்து சிலுவை அண்டையிலே வந்து எனக்கு ஒரு புதிய ஜீவனை தாரும், புதிய வாழ்வை தாரும் என்று சொல்லி கேட்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய பரிசுத்தத்தையும் நீதியும் தரும்படி நான் சொல்லிக்கிறேன். இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.